ஹாய் guys, வெல்கம் டு அனிமே நெக்ஸஸ். இன்னைக்கு சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க guys. எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹொரியன் ஹண்டர்ஸ் அந்த எறும்பு கூட்டத்து கையில மாட்டி சாக கிடக்கிற நிலைமையில ஜின்னுவோட சேடோ ஆர்மி வருது. இக்கரிஸ், டேங்க், டஸ்க், அயன் அப்புறம் மத்த சேடோ சோல்ஜரும் சேர்ந்து அந்த மொத்த எறும்பு கூட்டத்தையும் அடி பிச்சு எடுக்கும் போது அதை பார்த்த பேக்கு இதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஜின்னு அங்க என்ட்ரியை கொடுத்து அந்த மொத்த சேடோ ஆர்மிக்கு முன்னாடி நிக்கான். மொத்த கூட்டமும் ஜின்னு எப்படி அங்க வந்தான்னு சாகா இருக்கும் போது அங்கேயே கட் பண்ணி வெளியே காமிச்சா மொத்த போர்டு காஸ்ட்டுமே கட் ஆயிருக்கு. அங்க என்ன நடக்குன்ற விஷயம் இப்ப யாருக்குமே தெரியாத மணி. அப்புறம் கோ பக்கமே காட்டுறாங்க. அங்க போன ஹண்டர்ஸ் மட்டும் எப்படியாவது சேஃபா வரணும்னு நினைக்கிறான். அங்க நடக்கிற மொத்த விஷயத்தையும் காட்டுற சேனலுக்கு மொத்தமா கால் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா டிவியை பாக்குற மக்க மனுஷங்க தான் என்ன நடக்குதுன்னு இவங்களை புடிச்சு கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சேனலோட டைரக்டருமே நம்மளால அவங்களை கான்டாக்ட் பண்ணவும் முடியல, இனிமே ஃபுட்டேஜும் கிடைக்காது, நம்ம என்னடா செய்ய முடியும் அப்படின்னு கத்திட்டு மனசுக்குள்ள எல்லா ஹண்டர்ஸும் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருக்க ஏராங் ஹண்டருக்கு கான்டாக்ட் பண்றான். அவனை பார்த்தா கேமரா தான் ஏதோ கோளாறு பண்ணிருக்கு, போட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். ஜின்னுவும் அயனோட பவரை யூஸ் பண்ணி மொத்த எறும்பு கூட்டத்தையும் அந்த சேடோ ஆர்மி பக்கம் இழுத்துட்டு அவனோட சேடோ ஆர்மிகளையும் அது கூட சண்டை போட விடுறான். இன்னும் எஸ்ராங் ஹண்டர்ஸும் இங்க என்னடா நடக்குது, ஜின்னு எப்படா வந்தேன் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஜின்னுவும் அப்ப அவன் கிட்ட வர, ஜின்னு நீ எப்படா இங்க வந்தேன்னு பேக்கு கேட்க, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன், முதல்ல உங்களை நான் ஹீல் பண்றேன் அப்படின்ட்டு ஹீல் பண்றதுக்கு தேவையான பொருள் எடுக்க, அதுக்கப்புறம் இந்த இவங்க முன்னாடி மேஜிக் யூஸ் பண்றோம்னு நினைக்கிறியா. ஹண்டர் மாவும் என்ன சர்ப்ரைஸ் மேசிக்கா அப்படின்னு வந்து நிக்கும் போது கொஞ்சம் வாயை திறக்கிறீங்களான்ட்டு மாவோட வாயிலே அந்த மருந்தை ஊத்தி விடுறா ஜின்னு. மாவும் ஹீல் ஆக அப்புறம் எல்லாரையுமே ஹீல் பண்ணி விடுறான். எல்லாருக்குமே செம்ம சாக்கு, ஏன்னா இவ்வளவு வேமாவும் நல்லாவும் ஹீல் ஆயிருக்காங்கன்னு. அப்புறம் அதை சாவுக்கும் கொண்டு போய் கொடுக்குறான். அவ பயங்கரமா அடி வாங்கியிருக்கனால அந்த போர்ஷன் அவன் மேல ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஜின்னு இவ்வளவு அடி வாங்கியிருக்கும் போது என்னால ஹீல் பண்ண முடியாது, ரொம்ப மோசமா அவளோட ஆரம் குறைஞ்சிட்டு வர்றதுனால இவளை எப்படியாவது இங்க இருந்து கூட்டு போனோம், நான் உங்களுக்கு வழி ஏற்பாடு பண்ணி தரேன், நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்லும் போது அங்க பார்த்தா மொத்த எறும்பு கூட்டமும் வருது. அப்படியே அங்க கட் பண்ணி ஜெர்மன் கோ பக்கம் காமிச்சா அவங்களோட அசோசியேஷன்ல இருக்க ஹாலுக்கு வந்துட்டு என்ன நிலவரம்னு கேட்கும் போது அங்க இருக்கவங்க அங்க என்ன நடக்குனே தெரியல, ஒரு பிரைவேட் சேனலும் அங்க என்ன நடக்குன்றத காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதுவுமே கட் ஆயிருச்சு. அப்படிங்க சேர்மன் கோவும் அதை எப்படியா திரும்ப கனெக்ட் பண்ண பாருங்க, அப்புறம் ரெக்கவரி டீமையும் மெடிக்கல் டீமையும் ரெடியா இருக்க சொல்லுங்கன்னு சொல்றான். அந்த மனுஷன் அவன் கூட சேர்ந்து சண்டை தான் போட முடியல, அவங்க எப்படியா சேஃபா இருக்கும் நினைச்சுன்னு வருத்தப்பட அப்படியே அங்க கட் பண்ணி ஜின்னுவோட தங்கச்சி பக்கம் காமிச்சா அங்க என்ன நடக்குன்ற கதை தெரியாம டிவி தான் ஒர்க் ஆகலன்ட்டு டிவியை போட்டு அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் சரி வராதுன்னு டென்ஷன் ஆகி நான் ரூமுக்கு போறேன், போன்ல ஏதாவது கிடைக்குதான்ட்டு கிளம்பிடுதா. அப்புறம் ஜப்பானோட சேர்மன் அவங்க ஆளுகிட்ட அங்க என்ன நடக்குன்ற விஷயத்த கேட்க அவனும் கோட்டோட சிக்னலும் போயிருச்சு, ஒரு ஸ்ட்ராங்கான இனிமே அவன் கிட்ட வரும்போது அது கட்டாச்சு, அநேகமா அவர் சண்டையில செத்துட்டாரு போல, அவங்களோட நிலைமை என்னன்னு தெரியலன்னு சொல்லும் போது சேர்மேனு அவங்களை எப்படியாவது கண்டுபிடி, அவங்களே நம்ம இழந்துடக்கூடாது, நம்மளோட பிளான் வேஸ்டா போயிருன்ட்டு போனை கட் பண்ணிட்டு கோட்டோ வேஸ்டா செத்துட்டான், அந்த ஐலாண்ட்ல என்னதான் நடக்குது அப்படின்னு நினைக்க அங்க கட் பண்ணி திரும்ப அந்த ஐலாண்ட் பக்கம் காமிச்சா இக்கரிஸும் டேங்கும் பயங்கரமா சமாளிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜின்னுவும் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாம் ஓகே தான், லோ லெவல்ல இருக்க சேடோலாம் சரி வர மாட்டேங்குது, அதனால எனக்கு கொஞ்சம் பவர் தேவைப்படுது, இங்க இருக்க எறும்புகளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், ஆனா இங்க ஆளுகளுமே அதிகமா இருக்காங்க, நம்மளையும் பாப்பாங்களே பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கிட்ட போய் இப்ப இங்க ரொம்ப ஆபத்தா இருக்கு, நான் உங்களுக்கு பாதை ஏற்படுத்தி தரேன், இவனும் உங்களை பாதுகாப்பான், அப்படியும் சில எறும்புகள் தப்பிச்சு வந்துச்சுன்னா அதை நீங்க பாத்துக்கோங்க, அப்புறம் நீங்க இங்க பாக்குறதையும் வெளியே சொல்லக்கூடாதுன்ட்டு அங்க இருக்க எறும்பு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போக ஜின்னுக்கு ஒரு மாதிரி பிரசன்ஸ் ஆகுது. பார்த்தா மொத்த எறும்பு கூட்டம் விலகுது, அந்த ஆண்ட் கிங் தான் வருது. பேக்கோ அதை பார்த்துட்டு இந்த எறும்பு இங்க வந்துருச்சுன்னா அப்போ கோட்டை செத்துட்டானான்னு சொல்றான். அந்த ஆண்ட் கிங் உள்ள வந்து பயங்கரமா கத்திட்டு உங்களோட கிங் வெளியே இல்ல இங்கதான் இருக்கானா அப்படிங்க. ஜின்னுவும் கோட்டோட விட்டு இருந்த சேடோ கட்டானதுக்கு இதுதான் காரணமான்னு நினைச்சிட்டு இந்த ஆண்ட் கிங் பக்கம் போய் நிக்கிறான். எல்லாருமே செம்ம சாக்குல அவனை பாக்குறாங்க. அந்த ஆண்ட் கிங் ஜின்னுவை பார்த்து நீ தான் ஹியூமன்ஸோட கிங்கான்னு கேட்க ஜின்னு பாருப்பா எறும்பெல்லாம் பேசுதுன்ற மாதிரி நினைக்கான். ஆண்ட் கிங்கும் ஹியூமன் ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்ட்டு ஜின்னுவை பார்த்து கதை, ஜின்னு இப்பதான் பூச்சி மானியே நடந்துக்கிறதுன்றான். பேக்குக்கும் சோய்க்கும் செம்ம சாக்கு, இவன் ஒருத்தரும் அதை பார்க்க போறான். நானு அப்ப ஏறாங்கட்டரும் அவனோட கேமராவை சரி பண்ணி கனெக்ஷனை கொடுக்க அங்க டைரக்டும் போட்காஸ்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கடான்றான். வேலை பார்க்கறதுமே இப்ப நம்ம ஏதாவது பண்ணா அது லைவ் அங்க தெரிஞ்சிரும், என்ன நடந்தாலும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்க. டைரக்டர் ஏற்கனவே கட் ஆயிருச்சு, இதோட மோசமா என்னடா நடக்க போகுதுன்னு கனெக்ட் பண்ணுங்கடான்றான். மனசுக்குள்ள இவங்கிட்ட தான் இப்ப இந்த சண்டையோட முடிவு இருக்குன்னு நினைக்கிறான். அப்புறம் அங்கேயே கட் பண்ணி சாங்கு ஏறாங்கட்டர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க, செம்ம சாக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவ தங்கச்சியும் காட்ட இவன் வெளியே தானே போறேன்னு சொன்ன அந்த சண்டைக்கு இவதுக்கு போயிருக்கான் அப்படின்னு கத்துக்கிறா. அப்புறம் சேர்மன் கோபக்கம் காமிச்சா எக்ஸைட்மெண்ட்ல சேரவே உடைச்சிட்டு நீங்க அங்க வருவேன் நான் நினைச்சேன், ஆனா அந்த ஐலாண்டுக்கு நீ எப்படி போனா அது இப்ப முக்கியம் கிடையாது, ஆனாலும் உன்னத்தான் நம்புறேன்னு சொல்ல அங்கேயே கட் பண்ணி ஜின்னு பக்கம் காமிக்காங்க. ஆண்ட் கிங் கையை முறுக்கிட்டு ஜின்னோட மூஞ்சில ஒரு பஞ்ச வைக்க அந்த மொத்த இடமும் செதறும் போது ஜோயி மேஜிக் டைப் யூசர் எனிம் கிட்ட ஏன் அவ்வளவு பக்கத்துல போறான்னு சொல்லும் போது பேக்கு அந்த எறும்பாய் குறைச்சு இட போட்டு முன்னாடி போயிட்டான், மூஞ்சில இப்ப குத்து வாங்கிட்டான்னு சொல்றான். அந்த எறும்புமே நீ வீக்கா இருக்குன்னு சொல்ல வர டயத்துல ஜின்னு அவனோட ரூரல் ஹேண்ட் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அந்த எறும்பை பக்கத்துல எடுத்து மூஞ்சில ஒரு பஞ்ச வைக்கான். ஹண்டர் மாவுமே பேக்கிட்டையும் ஜோய் கிட்டையும் உண்மை
உண்மையிலே மேஜிக் டைப் யூஸரான்னு கேட்க எங்களுக்கே எவ்வளவு ஸ்ட்ராங்கானவன்னு தெரியாது அப்படின்னு முழிச்சுட்டு நிக்காங்க. ஜின்னுவும் அது ஸ்ட்ராங்கா இருக்கு ஏன்னா அதோட செல்லு தான் காரணம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆண்ட் கிங்குமே அவனை திருப்பி அட்டாக் பண்ணுது. அப்புறம் ரெண்டு பேருமே மாறி மாறி அடிச்சு பயங்கரமா சண்டை போக வீடியோ எடுக்கிற ஏறங்கிட்ட இருக்காமச்சா இந்த சண்டையில நான் இப்படி நிக்கிறதே பெரிய விஷயம் தான். இந்த மேஜிக் பவருமே பயங்கரமா இருக்குன்னு நினைக்கான். அப்புறம் ஜின்னுமே அந்த ஆண்ட் கிங்கை குத்தி பறக்க விடும்போது அந்த ஆண்ட் கிங்கும் பறந்து போயிட்டு யார் இந்த மனுஷன் திரும்ப அவனை அட்டாக் பண்ணுவார. ஜின்னு திரும்ப மூஞ்சிலே குத்து விடுறான். அப்போ அதோட நாக்கவே ஒரு வெப்பன் மானி வச்சு ஜின்னு அட்டாக் பண்ணுது. இப்போ நான் அவன் மேல யூஸ் பண்ணது உண்மையிலே ரொம்ப மோசமான விஷம். என்னோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி கடல்ல இருக்க மிருகத்தை வச்சுதான் அதை நான் உருவாக்குனேன். உன்னால மூவ் பண்ணவும் முடியாது, உன் கதையும் முடிஞ்சு சாகுன்ட்டு ஒரு அட்டாக் பண்ற மாதிரி வர அங்கேயே கட் பண்ணி ஜப்பானோட சேர்மனை காட்டுறாங்க. 10ல 7 பேர் செத்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறான். பேசுறவனுமே ஆமா மிஞ்சி இருக்க 3 பேர்த்திட்ட பேசிதான் நாங்க அந்த விஷயத்தையே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த ஸ்ட்ராங்கான ஒரு பவருமே அந்த கூட்டுக்குள்ள இருந்து தான் வருது. அதுதான் நம்மளோட கோட்டாவையும் கொண்டிருக்குன்னு சொல்ல சேர்மன் என்னடா அது எப்படி உசுரோட இருக்கு கோட்டா கிட்ட சண்டை போட்டுட்டு அப்படின்னு கேட்கான். அவனும் அது தெரியலன்னு சொல்லும் போது சேர்மனு உசுரோட இருக்க மிச்ச கண்டர்ஸ் அந்த கூட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. கோட்டாவாலையும் அதை கொல்ல முடியல, அவங்களாலையும் அது கூட சண்டை போட முடியாது. ஆனா இவங்க எல்லாம் சண்டை ஓட்டதுனால அது கொஞ்சம் டயர்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு மீதி இருக்க 3 கண்டர்ஸையும் அட்டாக்கு திரும்ப அனுப்புங்கிறான். அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்ல ரெடியாக கோட்டா கூட இருந்த ஒருத்தனுமே அவன் கூட இருக்கான். நம்மளால அதை தோக்கடிக்கவே முடியாது, அது பயங்கரமான மான்ஸ்டர்னு புலம்பும் போது அவனோட சட்டையை பிடிச்சிட்டு பயப்படாம இருறான்னு சொல்றான். அவன் என்னடானா நம்மளால அதை தோக்கடிக்க முடியாது, கொல்லவும் முடியாது, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரும், இல்லாட்டி நம்மள அது கொண்டுரும் அப்படிங்க. அவனுமே நமக்கு வேற வழி இல்ல, நம்ம இதை பண்ணிதான் ஆகணுங்கிறா. அவங்களை கூப்பிடுறதுக்குமே ஹெலிகாப்டர் வரமானி இருக்கு. அங்கேயே கட் பண்ணி ஜின்னு பக்கம் காமிச்சா ஆண்ட் கிங்கோட கையை பிடிச்சிட்டு அதோட வயிற்றுலயே ஒரு குத்து அதோட செல்லுமே உடைய அது பறந்து போயிருது. சோயும் இந்த பாய்ஸ்ல இருந்து இவன் எப்படா சரியானான்னு ஷாக்காகும் போது பேக்கு இவ்வளவு ஆச்சரியத்தையும் பார்த்துட்டு இனிமே என்னடா ஆச்சரியப்பட அப்படின்ற மாதிரி நினைக்கான். ஜின்னுவும் இந்த வெப்பன் இருந்தனாலதான் நீ இவ்வளவு தூரம் நம்பிக்கையா இருந்தியா அப்படிங்கிறான். அவனை எந்த பாய்சன் அஃபெக்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கனாலதான் அதோட வேலை இவங்கிட்ட பழிக்கல. என்னோட பிரிசெப்ஷன் எபிலிட்டி அதிகமா இருக்கனாலதான் என்னால அதோட எமோஷனை பார்க்க முடியுதா, அது பதட்டமா இருக்கு. அதுவும் என்ன மானிய இங்க இருக்க ஒவ்வொரு செகண்ட் இப்ப முக்கியமானதுன்ட்டு சாவை பார்த்துட்டு திரும்ப சண்டையில இறங்க அந்த ஆண்ட் கிங் விலகிட்டு பாய்சன் ஸ்ட்ரென்த் இவங்கிட்ட வேலைக்கு ஆகலன்ட்டு அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே மாத்தி ஸ்பீட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுது. ஜின்னுவும் டீமன் கிங்கோட வெப்பன் எடுக்க 2 பேரோட சண்டையும் பயங்கரமா போகுது. ஜின்னுவும் ஆரம்பத்துல தடுமாறுற மாதிரி இருந்தாலும் ஒரு டயத்துக்கு அப்புறம் அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி சண்டை போடுறான். அந்த ஆண்ட் கிங்குமே இவன் என்னோட ஸ்பீடா இருக்கான், இல்ல இன்னமும் ஸ்பீடாகிட்டே இருக்கான் அப்படி நினைச்சிட்டு பயங்கரமா சண்டை போட அந்த மொத்த இடமும் நொறுங்கு. இவங்களோட சண்டையை பேக்கேக்க பாக்குறது கஷ்டப்படுறான். அப்புறம் ஜின்னுவும் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்ட் கிங் லைட்டா விலகிட்டு ஜின்னுவோட கண்ணுல அது கையை இறக்க வர ஜின்னுக்கு அவனோட மல்டிலேசர் அந்த அட்டாக் ஸ்கில் அப்கிரேட் ஆகுது. ஜின்னுவும் அதை கரெக்டா யூஸ் பண்ணி அதோட கையவே சீவிடுதான். அந்த ஆண்ட் கிங்குமே இவன் முன்னாடி ஒரு ஐஸை போட்டு அதை ஹீல் பண்ணிக்கிட்டு என்னடா நடக்குதுன்ட்டு எப்படியா தப்புச்சோம் முளைச்சுங்க ஓட பார்க்க ஜின்னு விரட்டி வந்து அதோட கையெல்லாம் வெட்டி உட்கார வச்சிருந்தான். அந்த ஆண்ட் கிங்கும் மொத்த எறும்பு கூட்டத்துக்கும் ஜின்னு அட்டாக் பண்ணி ஆர்டர் கொடுக்க ஜின்னுவும் என்கிட்ட ஆள் இருக்குன்ட்டு அவனோட சேடா ஆர்மியை இறக்க அந்த மொத்த எறும்பு கூட்டமும் பார்பிக்யூ மாதிரி ஆயிருதுங்க. அந்த ஆண்ட் கிங்கும் நான் தான் எல்லாருக்கும் மேல இருக்கவேன், எல்லாரையும் அடிக்க வேண்டியது நானா தான் இருக்கணும், நான் தான் கிங்கு, ஆனா இப்போ இங்க இருந்து எப்படியாவது ஓடிடுன்ற மாதிரி நினைக்குது. ஜின்னுவுமே முன்னாடி தான் நிக்கிறான். அந்த ஆண்ட் கிங்குமே உசுரோட இருக்கணும்னா இங்க இருந்து எப்படியாவது தப்புச்சாவண்டு ஓட பார்க்க ஜின்னு நான் தான்டா இங்க கிங்குன்ட்டு அவனோட ரூலர் ஹேண்ட் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அப்படி கீழே அமுக்க அது என்னடானா திரும்ப எறும்பு மானியே பயந்து ஓடுது. ஜின்னு திரும்ப விடுறதா இல்ல மல்டிநேஷனல் அட்டாக்கை யூஸ் பண்ணி பயங்கரமா அடிச்சு அதோட கதையுமே முடிச்சிருதா லெவல் அப்புமே ஆகுது. மத்த எறும்புகளுமே ஆண்ட் கிங்கோட கதையும் முடிஞ்சிருந்துச்சு, நம்மளும் அமைதியா எஸ்கேப் ஆயிருவோம்ட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக ஜின்னும் சா கிட்ட வந்துட்டு எதுனாலும் வேமா பண்ணணும் இவளோட ஆற குறைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சோய் இங்க இருந்து வேமா போவான், இங்க ஹெலிகாப்டர் வருன்னு சொல்ல ஜின்னும் அதெல்லாம் சரிபட்டு வராது, இவ அவ்வளவு தூரம் தாங்க மாட்டான்ட்டு எலிக்ஸர் ஆஃப் லைஃபை கையில எடுக்கிறான். மாவும் இதுதான் யூஸ் ஆகல அப்படின்னு கேட்க மா கிட்ட நான் எதனா யூஸ் பண்ணலன்ட்டு அவ வாயில ஊத்துறான். எலிக்ஸர் ஆஃப் லைஃப் அம்மாவே குணப்படுத்திருச்சு, இப்போதைக்கு இதுதான் கடைசி நம்பிக்கைன்ற மாதிரி நினைச்சா அதை கொடுக்குறான். அதுக்குமே நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, இது ஒன்னும் ட்ரக்னால பிரச்சனை கிடையாது, இதை சரி பண்ண முடியாதுன்னு. ஜின்னும் இப்ப இதுவும் சரிபட்டு வரல, இங்க இருந்து கொண்டு போறதும் சரி வராது, ஷேடோ எக்ஸ்சேஞ்சுமே பண்ண முடியாது, வேற வழியே இல்லையான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்பாங்க.